மறைந்த 3 முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்ட சிறப்பிற்கும் கொடுமுடி நகரின் அடையாளமான திரையரங்கம் தரைமட்டமானது. சுதந்திர போராட்ட வீரரும் பாடகர், நாடக நடிகர் என பன்முக தன்மை கொண்ட KB சுந்தராம்பாளுக்கு சொந்தமான இந்த திரையரங்கம் இடிக்கப்பட்ட நிலையில் அவரின் நினைவாக கொடுமுடியில் சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அளப்பரிய குரல் வளம், அற்புதமான பாடகி, அந்நிய நாட்டினரை எதிர்த்த அசாத்தியமான துணிச்சல், அந்த காலத்திலேயே 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய நடிகை என அத்தனை பெருமைக்குரியவர் KB சுந்தராம்பாள். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் 1908ஆம் ஆண்டு பிறந்த KB சுந்தராம்பாள் தனது குரல் வளத்தாலும் ஆர்வத்தாலும் நாடகத்துறையில் ஈடுபட்டு தனக்கென்று தனி தடம் பதித்தார். இந்திய சுதந்திர போராட்டத்திலும் ஈடுபடுத்திக் கொண்டு பங்கெடுத்துள்ளார். தொடர்ந்து 1935ஆம் ஆண்டு KB சுந்தராம்பாள் வீட்டிற்கு வந்த காந்திக்கு தங்கத்தட்டில் உணவு பரிமாறப்பட்டது. பின்னர் காந்தி கேட்டுக்கொண்டதன்படி தங்கத்தட்டை அவருக்கே வழங்கினார் KB சுந்தராம்பாள். 1935ஆம் ஆண்டு பக்த நந்தனார் படத்தில் நடிப்பதற்காக 1 லட்சம் சம்பளமாக பெற்று அன்றைய காலகட்டத்தில் பெரிதாக பேசப்பட்டார். தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்த KB சுந்தராம்பாள் பல பாடல்களை பாடி அசத்தியுள்ளார். இவ்வாறு தனது குரல் மற்றும் நடிப்பு திறமையால் மிகப்பெரிய புகழடைந்த KB சுந்தராம்பாள் 1968ஆம் ஆண்டு கொடுமுடியில் KBS என்ற பெயரில் திரையரங்கை கட்ட தொடங்கி 1969இல் கட்டி முடித்தார். KBS திரையரங்கு திறப்பு விழாவில் அன்றைய முதல்வர் கருணாநிதி, தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பறந்த MGR, ஜெயலலிதா ஆகியோர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற KBS சுந்தராம்பாளின் கோரிக்கையை ஏற்று மூவரும் KB சுந்தராம்பாள் வீட்டில் தங்கியிருந்தனர். அவர்களை காண கட்சியினர் மற்றும் ரசிகர்கள் கூடியதால் மூவரையும் திறந்தவெளி வாகனத்தில் திரையரங்கிற்கு அழைத்து சென்று KBS சுந்தராம்பாள் திரையரங்கு திறப்பு விழாவில் கலந்து கொள்ள வைத்தார். 3 மிகப்பெரிய தலைவர்கள் ஒரே மேடையில் வரவழைத்து நிகழ்ச்சியை நடைபெற்ற பெருமைக்குரிய KBS திரையரங்கில் 100 நாட்களை கடந்து திரையிடப்பட்ட கரகாட்டக்காரன் உள்ளிட்ட பல்வேறு படங்களால் திரையரங்கு நிரம்பி வழிந்தது. கரூர் மாவட்டத்தின் எல்லையில் அமைந்துள்ளதால் 2 மாவட்ட ரசிகர்களும் KBS திரையரங்கிற்கு படையெடுத்தனர். பின்னாளில் KBS திரையரங்கு கொடுமுடியின் அடையாளங்களில் ஒன்றாக மாறியது. 1969ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை திரையரங்கம் செயல்பட்டு வந்தது. சொத்து பிரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் விற்கப்பட்ட இந்த திரையரங்கு கடந்த 5 ஆண்டுகளாக திரைப்படங்கள் திரையிடப்படாமலே இருந்தது. இந்நிலையில் KB சுந்தராம்பாளின் KBS திரையரங்கு இடித்து தரமட்டமாக்கப்பட்டது. கொடுமுடியின் அடையாளம் இடித்து தரமட்டமாக்கப்பட்ட நிலையில் பெருமைக்குரிய KB சுந்தராம்பாளுக்கு அவரது சொந்த ஊரில் வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். போது கொஞ்சம் மன சங்கடமா இருக்கு. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு கட்டினது, உறவுகள் நிறைய இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆளு கொஞ்சமா போட்டு இந்த இடத்த காப்பாற்றி இருக்கலாம். கோடிக்கணக்கான சொத்துக்கள், அப்புறம் ஆளுக்கு பிரித்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதை சமுதாய கூடமாக கூட பண்ணியிருக்கலாம். நம்ம நினைவு சின்னமாக கூட வச்சுருந்துருக்கலாங்க. எதுவுமே யாரும் எதுவும் செய்யலை. அதுதான் கிட்டத்தட்ட 60 ஆண்ட சகாப்தம் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. பிடிச்சு நம்ம வாழ்ந்ததுக்கு இந்த ஒரு இடத்தையாவது அவங்க எதுவும் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாங்க. எல்லா வசதி வாய்ப்புகளோட பெரிய பெரிய தொழிலதிபராக இருக்கிறாங்க, பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறாங்க. அப்புறம் அதை காப்பாற்றாம விட்டுருக்குறாங்க. இந்த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான தேட்டருங்க. KB சுந்தராம்பாளோட தேட்டருங்க. இந்த ஊருக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அந்த அம்மாவோட தேட்டரு இடிச்சிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் சமாளித்து தான் பார்த்தாங்க நடத்துறதுக்கு. நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கரகாட்டக்காரன் படம் பார்த்தேன் இந்த தேட்டரில். இன்னும் நினைவு இருக்குது. கூட்டம் ஹவுஸ்ஃபுல்லு 100 நாள் ஓடின படம் அது. நின்றுக்கிட்டு படம் பார்த்தோம். அடுத்தது முத்து 100 நாள் பண்ணாங்க. கடைசியாக நான் என்னோட நண்பர் 2 பேர் மட்டும் போயில படம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பல நாள் படம் ஓட்டியிருக்காங்க. வந்துட்டாங்க, நம்ம ஓட்டாமல் இருக்கக்கூடாது, தேட்டர் எப்படியோ ரன் பண்ணுங்கிறதுக்காக எங்கள் 2 பேத்துக்காக படம் ஓட்டின காலம்லாம் இருக்குது. பட் இன்றைக்கி சூழ்நிலை முடியல. நிறைய மல்டி தேட்டர்ஸ் வந்துருச்சு, காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு. அதனால் இந்த ஊரில் அவங்களால அதை நடத்த முடியல. இடிச்சிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேதனையான விஷயம்தான். 1969 வந்து அம்மா வந்து 3 முதலமைச்சர்களை கூப்பிட்டு வந்து திறந்து வச்சாங்க. இதனுடைய திறப்பு விழாவில் வந்து தமிழக முதல்வர் வந்து MG ராமச்சந்திரன் அவர்களும் கருணாநிதி அவர்களும் வந்து திறந்தாங்க. திரு மதிப்புக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த குத்துவிளக்கை தொடக்கி வச்ச இந்த இந்த தியேட்டரானது முதல் திரைப்படம் துணைவன்கிற திரைப்படத்தை திரையிட்டாங்க. அதில் அம்மா வந்து தோன்றி நடித்த காரணத்துக்காக
பாடல்களை அவங்களே ஏற்றியிருந்தாங்க. அதற்கு வந்து மத்திய அரசு அவங்க வந்து தேசிய விருது கொடுத்து கௌரவப்படுத்தியது. அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய படங்கள் ஓடி சிறப்பு பெற்றிருக்கிறது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா முந்தானி முடிச்சு படம் அதிக லெவலில் ஓடி அதுக்கான ஏவிஎம் வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்குது. அது அழியாத சுவடா எங்கள்கிட்ட நாங்கள் வச்சிருக்கிறோம் அந்த அவார்டை. அதற்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக அங்கே பல்வேறு ரசிகர்களுடைய ஆவலை பூர்த்தி செய்வதற்காக பல்வேறு நடிகர்களுடைய திரைப்படங்கள் ஓடி சிறப்பித்தது. கடைசியாக 15/3 கடைசியாக வந்து நம்ம விக்ரம் பிரபு நடித்த அசுர குரு என்ற திரைப்படத்தோட இந்த தியேட்டர் முடிவுக்கு வந்து விட்டது.